ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஜெல்லி ரெசிபி. என்னோடய கிட்ஸ் வந்து அது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததுனால நான் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மோல்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈஸி டு டூ. இல்லைனா நீங்கள் வந்து அது ஏதாவது குட்டி கிளாஸ் கப் அந்த மாதிரி எதனா போடணும். எனக்கு வந்து நான் பண்ணி வச்ச மிக்ஸ்சர்லேருந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்தது. அதனால் நான் ஆக்டிவேட்டரையும் அந்த பவுடரும் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அதையும் வந்து நான் ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு கப் ஆஃப் ஹாட் வாட்டர். அது கொஞ்சம் 100 டிகிரியில் இல்லாமல் கொஞ்சம் லைட்டு கம்மியாக, கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். அந்த பவுடரும் போட்டு ஆக்டிவேட்டரும் போட்டு ஒரு பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரம்பிளே இருக்கக்கூடாது. தென் நான் வந்து இந்த ஹனிகோம்ப் மோல்டு வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல் சிலிக்கான் தான். நீங்கள் டீமோல்ட் பண்ணும்போது வெரி ஈஸி டு டூ. நிறைய ஷேப்பில் கிடைக்குது. ஆனால் இது கொஞ்சம் ஷேப் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் வாங்கினேன். இதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸ்சரில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டுக்கோங்க. எவ்வளோ பவுடர் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து கரெக்டாக நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டில் என்ன போடணும், மிக்ஸ் பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இது மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே அந்த ஸ்க்ரம்பிள்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தென் என்ன பண்ணேன்னா, நீங்கள் வந்து இதை வந்து வெளியில் வச்சிங்கனாலும் சீக்கிரமாக செட் ஆகிடும். ஃப்ரீஸ் பண்ணிங்கனாலும் அது வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப ஹார்ட் ஆகிடும், அந்த சாஃப்ட்னஸே போயிடும். திரும்ப வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு அதை மாற்றி எடுத்து டிமோல்ட் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே அதோட டேஸ்ட்டே டோட்டலாக வந்து டிஃபர் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அழகாக செட் ஆகிட்ருக்கும். அவ்வளோதான் ஜெல்லி மேக்கிங். இந்த ரெசிபி வந்து நான் பண்ணது வந்து என்னோடய கிட்டுக்காக. அவங்க கேட்டாங்க, திரும்ப நான் பண்ணி கொடுத்தேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணும்போதே வந்து அது கரெக்டான டெக்ஸ்சரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிக்ஸ் பண்ணும்போதே அது கொஞ்சம் அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து அது ரொம்ப இதுவாகிடுச்சு, லிக்விடாக ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். அது கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக செட் ஆகும். அப்படி இல்லைன்னா அப்படியே மேலே வந்து செட்டே ஆகாது, தண்ணியாக அப்படியே இருக்கும். எனக்கு வந்து இந்த மோல்டில் வந்து எனக்கு இருந்த மிக்ஸ்சர் இவ்வளோ தான். அதனால் நான் ஃபுல்லாக இதை எப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி செட் பண்ணிட்டேன். இப்போது இது அழகாக வந்து நான் கரெக்டாக எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நீங்கள் இதை அப்படியே வச்சாலும் ஓகே தான், இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கனாலும் ஓகே தான். நான் கொஞ்ச நேரம் இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு பிளான் பண்ணி கொஞ்சம் சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது அது இன்னும் எம்மியாக இருக்கும். அதனால தான் ஃப்ரிட்ஜில் வந்து இதை கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நார்மல் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து பிளேட்டில் வச்சு வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் கழித்து நான் இப்போ இதை எடுத்து பார்த்தோன்னா அழகாக செட் ஆகிடுச்சு, சூப்பராக செட் ஆகிடுச்சு. எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் அழகாக இதை டீமோல்ட் பண்ணால் அந்த பவுலில் நீங்கள் டீமோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணி ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குது, நல்லாயிருக்கும். தேங்க்யூ.